தேவ பிள்ளை, உன்னை போல ஒரு சந்ததி இந்த உலகத்தில் இருக்க முடியாது. கர்த்தர் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டார் சொல்லுங்க? எதற்காக தெரிந்து கொண்டார்? நீங்கள் நிறைய பேர் இந்த கலையை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். என்ன கலைனா, அப்பாவுடைய மேஜையிலிருந்து விழுகிற பிள்ளைகளின் ரொட்டி துண்டுகளை பிடித்து அதை சாப்பிடும் கலையை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். சிலருக்கு அது கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அவருடைய உண்மையான அந்தஸ்து என்னென்னா, அப்பாவுடைய மேஜையில் பிள்ளையை போல அமர்ந்து பிள்ளைகளின் அப்பம் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அப்பத்தை அனுதினமும் சாப்பிட்டு உலகத்துக்கு முன்பாக நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்ற சாட்சியை வெளிப்படுத்துவதற்காக உங்களை கர்த்தர் இந்த உலகத்தில் தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய அபிஷேகத்தை வல்லமையை உங்கள் இருதயத்திற்குள்ளாக அவர் ஊற்றிவிட்டார். நீங்கள் அமைதலாக இருப்பீர்கள் என்றால் சத்துருவின் வல்லமை உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும். அது செய்யும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருப்பீர்கள். பயந்து நடுங்கி இது என்ன ஆகுமோ, சில இது நடக்கவே நடக்காது தீர்மானித்து விடுவார்கள். தேவ பிள்ளையை புறஜாதிகளைப் போல ஜீவிப்பதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை காணும்படியாக. ஆகவே வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன் உண்டு பண்ணாமல் இருப்பாரோ? நிச்சயமாக செய்வார். ஆனால் நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? உன்னுடைய மனதை மாற்றிக்கொள். மறுரூபமாக்கப்பட்ட புது சிருஷ்டியாக, மனம் புதிதாக்கப்பட்ட புது சிருஷ்டியாக வாழும்படியாக இரவும் பகலும் அற்புதங்களை செய்கிற வார்த்தையை தியானித்து கொண்டே இரு. சங்கீதக்காரனை போல வேறு காரியங்களுக்கு உன்னுடைய மனதை ஒப்புக்கூடாது. உன்னுடைய யோசனைகளை வேறு காரியங்களில் சிந்திக்கும்படியாக இடம் கொடுக்காது. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நீ தியானமாயிருந்து அந்த வார்த்தை கிரியை செய்வதற்காக உன்னை ஒப்புக்கொடு. தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் பெரிய திட்டங்கள். அந்த திட்டங்கள் நிறைவேறும் வரை அவர் நிச்சயமாக அமைதலாக இருக்க மாட்டார். அவர் உன்னை நேசித்தார். உலக தோற்றம் முன்பே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பிரகாரமாக உன்னை தெரிந்து கொண்ட தேவன், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட அற்புத சிருஷ்டி, அற்புத பிறவி. ஆகவே இந்த நேரத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக அவருடைய வலது கரம் உனக்காக கிரியை செய்யும்படியாக உன்னை முற்றிலுமாக ஒப்புக்கொடு. வேறு காரியங்களுக்கு உன்னுடைய சிந்தனையை நழுவ விடாது. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறுவதற்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை நீ பார்க்க போகிறாய். நிச்சயமாக இந்த உலகமானது அதிசயங்கள் நிறைந்த உலகமாய் இருப்பதை நீ பார்க்க போகிறாய்.